ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருந்த ஃபிலிப்பின் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் என்னங்க சாப்பிட்டீங்களா? இல்லை இல்லை சாப்பிடல. ஓ சமைச்சிருக்கியா? ஆமாம் வாங்க சாப்பிட்லாம். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து அப்படி கிட்ட கிட்ட வருவாரா, அவளை வர வந்துட்டு கையில் அப்படியே பிடிச்சிட்டு இருப்பாரு. அதில் பார்க்கும்போது இவளுக்கு வந்து அவன் சொன்னதான் ஞாபகம் வரும். இங்கே பாரு, ஃபஸ்ட்டு சைன் என்ன தெரியுமா நீ லவ் பண்ணுறதுக்கு? அவர் உன்னை வந்து கிட்ட வந்தாலோ இல்லை உன்னை டச் பண்ணாலோ உனக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் அப்படி எகிரிட்டு போகும். அப்படியே உன்னோட மனசு உங்கிட்டே இருக்காது. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவளா அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பா. அப்படா நீ கண்டிப்பாக அவரை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருப்பா. அதில் யோசிச்சுட்டு அப்படி இவளுக்கு வந்துட்டு அப்படி பார்த்துட்டே இருப்பான். அது ஜீக் என்ன என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்போது வாயெல்லாம் குளறிட்டு இருக்கு? அது அது ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. வா ஜீக், எனக்கு பசிக்குது, சாப்பிட்லாமா? போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது ஜீக் ஃபியூனா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படி சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு வந்து பொறுக்கி ஏறிடுமா. ஜீக் என்னாச்சு என்னாச்சு? இங்கே பாரு, ஃபியூனா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தா. ஓ, ஆனால் அவள் ஹாஸ்பிட்டல் வந்து என்னமோ இன்னும் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னான். என்னது ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாளா அவள்? ஆமாம். அவள் வந்து உங்களை அப்படியே கேர் எடுத்து பார்த்துக்கலான்னு பார்த்தா. அதுக்கு நீ விட்டுட்டியா? இல்லை, அது எப்படி விடுவேன் நான்? எப்படி அவள் வந்து எப்படி உங்கள்கிட்ட அவள் கேர் எடுத்துக்கலாம்? நான் தான் இருக்கேன்ல. அப்படி சொன்னதுக்கப்புறம் அவருக்கு சிரிப்பு தான் வரும். சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்படியே வந்து அவன் சொன்னதை யோசிச்சு பார்ப்பா. அவன் என்ன சொல்லியிருப்பானா, நீ லவ் பண்ணுற ஒரு ஆள் பக்கத்தில் ஒரு பொண்ணு வர்றதை உனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது, கண்டிப்பாக நீ அதை வந்துட்டு வெறுக்க தான் செய்வ அப்படிலாம் சொல்லியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சுட்டு ஆமாம், அன்றைக்கி அவளை பார்த்தோன்னே எனக்கு கோவமாக தானே வந்துச்சு. அப்படின்னா என்ன, நான் வந்து ஜீக்கை லவ் பண்ணுறேன்னா அப்படின்னு நினச்சிட்டு சாப்பாடு எடுத்து 2 பேருக்கும் வந்துட்டு பதட்டமாக எடுத்து போட்டுட்ருப்பா. இப்போ நான் எவ்வளோ நேரம் குளிச்சுட்டு வா வா சீக்கிரமா. என்னங்க நீங்கள் வேறு ஏன் இப்படி இருக்கீங்க? 6 மணி தான் ஆகுது, அதுக்குள்ளே இப்படி பதட்டமாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் தான் நீங்கள் வந்து கஸ் மாதிரியே இருக்கீங்களோ அப்படி சொல்லிட்டு இவ்வளோ வந்து தலை கட்டி வெளியே வந்து நின்றுருப்பா. அவள் அந்த துண்டோடு இருப்பாள். அதை பார்த்துட்டு இவருக்கு வந்துட்டு வந்து உள்ளுக்குள்ளே பட்டர்ஃப்ளையாக பறந்துட்டு இருக்கோம். அவளே வந்து வச்சுக்கணும் வாங்க பார்த்துட்டு இருப்பாரு. ஜீக் நீ கொஞ்சம் கீழே வெயிட் பண்ணு, நான் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவாரா. என்ன ஆச்சு திடீர்னு வந்து அவருக்கு முகலாம் ரெட் ஆகிடுச்சு? அவருக்கு உடம்பு சரியில்லை போயிடுச்சா? அவர் நான் திரும்பி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு பத்திரமா யோசிச்சுட்டு இருப்பா. ஜீக் ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அவரோட கை பிடிப்பாளா. அப்போ அந்த கீ செயின் இருக்கும். கீ செயினை பார்த்தோன்னே அவளுக்கு வந்துட்டு முன்னாடி நடந்ததில் ஞாபகம் வருமா. அதனால பயந்துட்டு நின்றுருப்பா. ஏதாவது பிரச்சனையா? என்ன ஆச்சு? அது ஜீக் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி எதாவது ஆயிடுச்சுன்னா அது கேட்டோன்னே இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால அவளை ஹக் பண்ணிட்டு என்ன சொல்லுவார்னா, இங்கே பாரு நீ கவலைப்பட வேண்டாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. அதே மாதிரி நானும் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அதுக்கு மேலே இன்னும் அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு எல்லாமே நீ தான் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாரு. அது கேட்கும்போது இவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால ஜாலியாக சிரிச்சிட்டு இருப்பா. அப்படியே வந்துட்டு ஃப்ரெண்டு சொன்னதே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அவன் என்ன சொல்லியிருப்பானா, நீ ஒருத்தர் கூட இருக்கும்போது நீ ரொம்பவே சேஃபாக ஃபீல் பண்ணுவ, அந்த ஃபீலிங்ஸை வந்து நீ எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணிட்டு இருப்ப அப்படிலாம் சொல்லும் போது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே சிரிச்சிட்டே இருப்பா. அப்படி டைம் பார்த்து ஜீக் ஆல்ரெடி 7:45 ஆயிடுச்சு, 8 மணிக்கு உங்களுக்கு மீட்டிங் இருக்குல்ல, சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுவான். என் ஃப்ரெண்டு எல்லாமே போய் சொல்லிட்டான் லூசு பையன். பாரு டைம் ஆயிடுச்சு சொன்னதுக்கப்புறம் அவன் பண்ணு ஓடிட்டு இருக்கான். வர ஜீக் அப்படி சொல்லிட்டு இவ்வளோ பின்னாடி ஓடிட்டு இருப்பா. அப்படி இது ஆஃபீஸா இல்லை பைத்தியக்காரங்க எனக்குமானே தெரியல. ஒருத்தங்க என்னன்னா பெயின் பார்த்துட்டு இருக்காங்க, இன்னொருத்தங்க என்னன்னா வந்துட்டு விளையாட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்குமோ அப்பதான் இவங்க 2 பேரும் உள்ள வருவாங்க. குட் மார்னிங் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜீக் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெல்கம் பண்ணிட்டு இருப்பாங்களா. சரி நான் உன்னை இங்கே பார்க்க கூட சொன்னேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் கத்துவாரு. அதுக்கு அந்த லேடியா, நான் எதுக்கு இங்கேருந்து போகணும், நீ தான் அப்படி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கோவப்படுவார். அதுக்குள்ளே நம்ம ஏமி, இங்கே பாருங்க நீங்கள் கோவப்படாதீங்க, டாக்டர் வந்து உங்களை கோவப்படக்கூடாது சொல்லியிருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன் அவங்கள. இங்கே பாருங்க மிஸ், உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்துட்டு நம்ம கம்பெனியில் வந்து 100 மில்லியன் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த மாதிரி வந்து இன்னும் இங்கே அந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கீங்க? இங்கே வந்து போக சொன்னால் நீங்கள் போய் தானே ஆகணும், அதுபடி நீங்கள் வந்து எங்களை மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் இதில் நான் ஒத்துக்கவே முடியாது, எங்கே எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி இப்படிலாம் பேசலாம், என்னை வந்து ஹராஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அவள் கத்திட்டு கிடப்பா. அப்போ கரெக்டாக ஃபியோனா வந்தவ, ஆமாம் நானும் அவங்கள அக்செப்ட் பண்ணுறேன், சேஃபாக நீங்கள் எப்படி இந்த மாதிரி எவிடன்ஸே இல்லாமல் நீங்கள் தூக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவள் வந்து ஸ்டைலாக இவ பக்கத்தில் உட்காருவா. அதை பார்த்துட்டு ரோஷலுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும், இவ எதுக்கு இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஏமி வந்து விட்டு கொடுக்காம, இங்க பாருங்க இது வந்து யாரோட கம்பெனி தெரியுதா, இது வந்து ரோஸ்வெல் கார்பரேஷன். ரோஸ்வெல் யாரு, என்னோட ஹஸ்பண்ட். ஸோ அவர் சொன்னதுக்கு அப்புறமாட்டும் சிஎஃப்ஓ உங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை, அப்படி நீங்க இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா லைஃப் டைம் உங்களை நாங்கள் இந்த கம்பெனில இருந்து ஒதுக்குறோம். லைஃப் டைம் ஒதுக்குறீங்கன்னா அப்படின்னு என்னது,
அப்படின்னா நீங்க வந்து எந்த கம்பெனிக்கு போனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. உங்களுக்கு எந்த கம்பெனிலயும் ஜாயின் பண்ணவே முடியாது. சம்பளம் கிடைக்காது. அப்புறம் நீங்க எங்க இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல. இது ஃபயர் பண்றதோட மோசம். அப்படி சொல்லிட்டு இங்க நம்ம எசேக்கியேல் சொல்ல, ஆமா அப்படி சொல்லிட்டு இவளும் பார்த்துட்டு இருப்பா. உடனே அந்த லேடி அங்கருந்து கிளம்பி போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரோஸ் வந்து சிரிச்சிட்டு இருப்பாரா. உடனே என்ன நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன ஜோக்கா பண்ணும்? யாருமே ஜோக் பண்ணவே இல்லையே. எதுக்கு சிரிக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. சரி நம்ம மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இவ சொல்ல, இங்க பாரு இது வந்து போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்க்குலாம் இருக்கிற மீட்டிங். உனக்கு கிடையாது. ஆனா இது டாய் இண்டஸ்ட்ரி பத்தியான மீட்டிங். ஸோ உன்னோட ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ண தான் இருக்கேன் மிஸ்டர் ரோஸ்வல். என்னது என் ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணி இருக்கியா? ஆமா நான் தான் வந்து அவ ஸ்டோன்ஹர்ஸ்ட் யூனிவர்சிட்டியில வந்துட்டு நல்ல ஸ்டூடெண்டா இருந்தா சொல்லி கூப்பிட்டுருக்கேன். சரியான பைத்தியமா இருப்பி போல இருக்கு நீ அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சிரிச்சுட்டே இருப்பான். ஏன் ஜீக் சிரிச்சுட்டே இருக்க? எனக்கு சிரிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்ல இல்ல அப்படி இல்லை எனக்கு சிரிக்கிறது கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வந்துட்டு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் முன்னாடி இருக்கோன்னு தெரியாம ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்களா. சாரி டு இன்டரப்ட் மிஸ்டர் ரோஸ்வெல். உங்க ஸ்வீட் மூமெண்ட்டை கொஞ்சம் நான் இன்டர் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்வீட் மூமெண்ட்டா? கியூட்டா இருக்குல்ல. இது நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஹார்ட் பீட்ல ஃப்ளட்டர் ஆகுது. காட். ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் போயிட்டு இருக்கோம். அப்புறம் என்னது இது? நான் பிங்கா டெக்கரேட் பண்ணி தான் ஃபுல்லாக போயிடுச்சு. இங்க பாருங்க மிஸ் ஏமி, உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க வந்து ப்ரொஃபஷனலா இருக்கணும். அண்ட் சரி நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க? நீங்க வேற ஏதாவது ரூம் போலாம்ல. இங்க தான் நிறைய ரூம் காலியா இருக்கு. இங்க பாருங்க நான் வந்துட்டு உங்க டாய் கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ அதனால நான் உங்க கூட தான் இருக்கணும். நான் அப்பதான் நம்மளுக்குள்ள எல்லா டிஸ்கஷனும் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? ஆனா அப்படிதான். சரி இப்போ நீங்க உங்க இடத்துல போய் உட்காரலாம். ம் என்னது என் சேர் கூட இவ்வளோ கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காருவா. அங்கே போய் உட்காந்தா அங்கே ஒரு பேப்பர் இருக்கும் அந்த டெஸ்க்ல. மிஸ்ஸஸ் ஏமி ரோஸ்வெல் நீங்க கூடி சீக்கிரம் சாவ போறீங்க. இப்படிக்கு யாஜி. என்னது கூடி சீக்கிரம் நான் சாவ போறேனா? ஆமாம்மா யார் இந்த யாஜி? அவன் மேபி ஜோசிகர்ல இருப்பாரோ. அதனால தான் வந்துட்டு என்னோட ஃபியூச்சர்லாம் பத்தி சொல்றாரு. ஆனா அவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இங்க அவ யோசிச்சுட்டு இருக்க. ஏமி என்ன பண்ணிட்டு இருக்க? சரி எசைகள் வராரா? அவர் வராரு எனக்கு எப்படி தெரியும்? என்ன நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அவரோட புருஷன் தெரியுமா தெரியாது உனக்கு? ஆமா அப்படி பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டு ரோஸ்வெல் வந்துருவாரா. வந்தவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சரி இந்த இடம் எப்படி ஆச்சு? அது அவங்க தான் மாத்திட்டாங்க எல்லாத்தையுமே. இங்க பாரு உனக்கு யாரு என்னோட ஆஃபீஸ் இப்படி மாத்ததுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? இங்க பாருங்க மிஸ்டர் ரோஸ்வெல். சரி நீங்க எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் நீ வந்து என் ஒய்ஃப் கூட ஒர்க் பண்றது எனக்கு பிடிக்கல. ஓ அப்படியா? அது உங்க ஒய்ஃப்கே ப்ராப்ளம் இல்லையே, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்படித்தானே ஏமி? ஆமா. நான் உங்க பார்ட்னர். ஸோ அதனால எனக்கு எல்லாமே ரைட்ஸ் இருக்கு அப்படி சொல்லி அவ பேசிட்டு இருப்பா. இங்க பாரு நீ என்ன வேணா இருந்துட்டு போ, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஆனா என் ஒய்ஃப் பண்ணது நீ எப்படி மாத்துவ? அது நான் ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு மாத்துறேன். சரி வா ஏமி நம்ம எங்க போலாம். நீங்க 2 பேர் போறீங்களா? அப்படின்னு கொஞ்சம் வீட்டுல கொண்டு போய் விட்டுற முடியுமா? ஏன்னா என் கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதெல்லாம் முடியாது. முடியும் அப்படி சொல்லிட்டு இங்க முடியாதுன்னு ரோஸ்வெலும் முடியும்னு சொல்லி ஏமியும் சொல்லுவா. ரோஸ்வெலுக்கு கடுப்பா இருக்கும். யாரு நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இங்க நம்ம ஏமியா எனக்கு வந்துட்டு ஃபியோனா நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு கைஸ். இப்பதான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட திட்டுவாங்கண்ணா. இப்ப பாருங்க அவ கார் கூட பிரேக் டவுன் ஆயிடுச்சு. மேபி அவன் ஓவரா பண்றதுனால ஓவரா பேசுறதுனால இப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வந்து சைலண்டா இருக்கும்னு நினைக்கிறது. எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி நம்ம போலாமா? உனக்கு பசிக்குதா? ஆமா எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் உனக்கு கேட்கல என் ஒய்ஃப் கிட்ட கேட்கிறேன். உனக்கு பசிக்குதா? இல்ல. அப்புறம் வா போலாம். ஆனா எசிக்கல எனக்கு நான் பசிக்குது சொன்னேன். அது எதுக்கு நான் கவலைப்படணும்? என் ஒய்ஃப்க்கு பசிக்கலையே, அப்புறம் நாங்க 2 பேர் போறோம். ஆனா ஜீக் நம்ம கொண்டு போய் விட்டுறாமே அவங்கள. சரி வா போலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. காய்ஸ் வெயிட் பண்ணுங்க எனக்கு பசிக்குது அப்படி சொல்லிட்டு பின்னாடி ஓடிட்டு இருப்பா. அப்புறம் எங்க ஜீக் வந்து ரொம்ப சோகமா வந்துட்டு இருப்பாரா வீட்டுக்குள்ள. அப்ப இவளும் பின்னாடி வந்துட்டு இருப்பா. ஒரு விஷயம் கேட்கணும் ஏமி. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ ஃபியோனா கூட ஒர்க் பண்றது இல்ல, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லு. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அப்படியா நிஜமா தான் சொல்றியா? ஆமா உண்மையா சொல்றேன். சரி ஓகே. அதே மாதிரி நீங்க எங்க போனீங்க? நீங்க கொஞ்சம் லேட்டா தான் வந்தீங்களே ஆஃபீஸ் ரூமுக்கு. நம்ம கேபின்குள்ள போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் நீங்க வந்தீங்க. அது நானும் கைசர் கொஞ்சம் பிசினஸ் மீட்டிங்காக பேசிட்டு இருந்தோம். ஓகே ஓகே. அதே மாதிரி நானும் பார்த்தனே நீ வந்து ரொம்ப சோகமா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆஃபீஸ் கேபின்ல நான் வந்ததுக்கப்புறம். ஏன் என்ன ஆச்சு? அது அது அப்படின்னு யோசிச்சு பாப்பா. பார்த்தா வந்துட்டு அந்த யாஜி ஒரு லெட்டர் எழுதியிருப்பாளா நீ கூடி சீக்கிரம் சாவப்படுறேன்னு சொல்லிட்டு. அது யோசிச்சுட்டு காய்ஸ் அது இவகிட்ட சொல்லாம வேணாமா நானு? சரி வேணாம். யாச்சி ரொம்ப க்யூட்டான பேரா இருக்கு. எதுக்கு சொல்லிட்டு வேண்டாம் வேண்டாம். அது ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லை சும்மா தான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இவங்க அங்கே நின்று போயிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இவர் கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கும். எப்படி வந்து ஏமி ஃபியோனா கூட ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்ற மாதிரி எழுதுது. கேவலமாக இருக்கு இந்த ப்ரொப்போசல்லாம். இதெல்லாம் நான் உங்க கஸ்டமராக தான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன். ஆனால் நீ கஸ்டமர் கிடையவே கிடையாது.
இந்த இது பாரு நல்லா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பா. அந்த ப்ரப்போசல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. நல்லா இருக்கு அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படியே வந்து சரி இந்தாங்க என் ப்ரப்போசலி கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்களோட பொம்மைலாம் வந்து கற்கள் ட்ரெஸ் போட்டிருக்குமா. என்னது இது பொம்மை வந்துட்டு ஹாலோவின் பார்ட்டியில் வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பா. அது பக்கத்துல அவளுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அப்புறம் ஜீக் வந்து எடுத்து வந்து கம்பேர் பண்ணிட்டு எனக்கு என் ஒய்ஃப் பண்ணது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அதனால அவனால பேசவே முடியாது. அப்படி 2 பேரும் அவங்க டெஸ்க்ல உட்காந்துட்டு இருப்பாங்களா. அப்போ இவளுக்கு வந்துட்டு ஒரு மெயில் வந்திருக்கும். என்னது மெயில் அது? ஓகே. என்ன அனுப்பியிருப்பான்னா, இப்போ உன்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிடு. இல்லன்னா வந்துட்டு அப்புறம் நீ தான் வருத்தப்படுவ. யார் இவ யாஜி? என்னோட ஜாதகத்தெல்லாம் வந்து டெய்லி படிச்சுட்டு எனக்கு டெய்லி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நம்மளும் ரிப்ளை அனுப்பி வைப்போம். அதாவது மிஸ்டர் யாஜி, எனக்கு ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது என்னோட வீடும் எங்கள் அம்மா வீடும் நீங்கள் வந்து எங்கே இருக்கணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக அங்கே வச்சுருவோம். ஏன்னா எங்களுக்கு ஒரே கெட்டதாக நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து எங்களுக்கு சொல்ல முடியுமா எந்த இடத்துல வச்சா ஜாதகப்படி கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் அப்புறம் ரொம்பவே தேங்க்ஸ், நீங்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி டெய்லி ஜாதகத்தோட ரிப்போர்ட்லாம் அனுப்பிட்டு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ், ஃப்ரீயாக அனுப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லி அனுப்பிவிடுவா. மிஸ்டர் எசிகேல், எனக்கு ரொம்ப பசிக்குது. அது எனக்கு தேவையில்லை. நானும் என்னோட ஒய்ஃபும் டேட்டுக்கு போகிறோம். அதுவும் என்னோட அத்தை வீட்டுக்கு. ஜீக் அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோமா, நானும் எங்கள் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணேன், வாங்க ஜீக் போகலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேர் போயிட்டு இருப்பாங்க. அவளுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். மாதிரி அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களா அவங்க அம்மா வீட்டுக்கு. போன உடனே அவங்க அம்மா பொண்ணு வந்து கொஞ்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அம்மா நீ கவலைப்படாத, இன்னைக்கு நான் வந்துட்டு பாபிக்கு விற்கிறதுல நானும் என் ஹஸ்பண்டை பார்த்துக்குறோம். என்னது? ஆமாம் ஜீக், நம்ம 2 பேர் பார்த்துக்கலாம். நான் வந்து ஆர்டர் எடுக்கிறேன், நீ வந்து பாபிக்கு சரியா? அதுக்கு வந்து பார்த்துட்டே இருப்பானா. ஓகே அது வேண்டாமா, அப்போ நீ வேணா ஆர்டர் எடுக்கிறேன், நான் வேணா செய்யட்டுமா? வேணாம் நானே செய்கிறேன், நீ போய் ஆர்டர் எடு. ஓகே ஓகே அப்படி சொன்னதுக்கப்புறம் இவன் வந்து விசிறிட்டு இருப்பான். அப்படி விசிறக்கூடாது ஜி, இப்படி பண்ணணும் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. அப்படியே வந்து ஒரு மனுஷனை மத்தியானத்துல இருந்து நைட்டு வரைக்குமே வந்து வேலை வாங்கிட்டு இருப்பா. ஒரு ஆர்டரா வந்துட்டு இருக்குமா. ஒன்னொன்னு வந்துட்டு அவரும் வந்து செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாரு. இவ்வளவு வந்து ஆர்டர் எடுத்துட்டே இருப்பா. அப்புறம் அவர் வந்து கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருப்பாரு. அவர் கொஞ்சம் கடுப்பா பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா இவளுக்கா அவர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து வேர்த்து விறுவிறுத்து சமைக்கிறத வந்து ஹேண்ட்ஸமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அதனால அப்படி மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பாளா. அதாவது ஆக்சுவலி சைட் அடிச்சிட்டு இருப்பா அவங்க ஹஸ்பண்டையே. அப்படி சைட் அடிச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் அவளுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு சொன்ன ஞாபகம் வரும். நீ வந்து இந்த உலகத்துல எத்தனை பையனை பார்த்துருந்தாலும் அவளை பார்க்கும்போது தான் ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன் இந்த உலகத்துலேயே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படிதான் ஃபீல் ஆகிட்டு இருக்கு அப்படி சொல்லி பார்த்துட்டு இருப்பா. என்ன ஆச்சு, எதுக்கு பார்த்துட்டே இருக்க? அது என்னன்னா ஜீக், நீ வந்துட்டு இப்படி வேர்த்து விறுவிறுத்தாலும் நீ வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாரா. எதுக்கு இப்படி சிரிக்கிற ஜீக்? அது என்னன்னா என்னாலையும் வந்துட்டு ஒருத்தவங்க சிரிச்சிட்டு இருக்காங்களே அதனாலதான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படி கொஞ்சிட்டு இருப்பாங்க. ஈமி நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? என்ன மறைக்கிறேன்? அச்சோ அது அந்த அவங்க அப்பாவோட உயிரை கண்டுபிடிச்சிட்டானோ? அது இல்ல, நான் வந்து வேற பத்தி பேசிட்டு இருக்கேன். உனக்கு வந்துட்டு யார்கிட்ட இருந்து வந்து மிரட்டல் வந்துட்டு இருக்காமே, அதை பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுவா? அது மிரட்டல் கிடையாது ஜீக், அது எனக்கு வந்து யாரோ ஜாதகம் பார்த்து டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா. நான் வந்துட்டு எசக்கியல வந்து பயமுறுத்தலாமா? என்ன சொல்லி பயமுறுத்தலாம்? ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு இங்க பாரு, நான் வந்து உன்னோட ஒய்ஃபை வந்து கொல்ல போறேன். இப்படிக்கு நான் வந்து ஏமி கிடையாது. சரி இப்போ தூங்க டைம் ஆச்சு. ஜீக் இது ரொம்ப தப்பு. நான் தான் வந்துட்டு மிரட்டுற மாதிரி அனுப்புறல, அப்புறம் எதுக்கு நீ பயப்படவே இல்லை? ஹா விளையாடாத ஏமி, தூங்கு அப்படி சொல்லி அனுப்பியிருப்பான். ஸோ அதனால இவளும் வந்துட்டு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான். இவனுக்கெல்லாம் வந்துட்டு என்னத்த சொல்ல. அப்புறம் வந்து இவளுக்கு வந்து எங்கேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். யார் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா, உன்னை நான் கொல்ல போறேன் ஏமி அப்படின்னு அனுப்பியிருப்பாங்க. ஜீக் இதெல்லாம் என்ன வந்து பயமுறுத்தாத, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இந்த மாதிரி குழந்தை விஷயத்துக்குள்ள பயப்படுவேன் நான் அப்படி சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுவா. அது வந்து ஜீக் அனுப்பலாம்னு நினைச்சிட்டு, ஆனால் அது வேற யார்கிட்ட தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் மார்னிங் ஜீக் வந்துட்டு வா ஏமி போகலாம் ஸ்டாஃப் லஞ்சுக்கு. இந்த மாதிரி நானும் கைசர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம், ஸ்டாஃப்ஸ் கூட இருப்பாங்க. ஓ அப்படியா, சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வந்து ஃபியோனாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்ககிட்ட ஒன்று டிஸ்கஸ் பண்ணணும். ஓ அப்படியா, சரி சரி அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஃபியோனா வந்துருவாளா. ஹாய் ஹாய் உங்ககிட்ட அப்படின்னு ஏமி ஸ்டார்ட் பண்ணுவா. அதுக்குள்ள ஒரு நிமிஷம் ஏமி, நான் வந்துட்டு எசைக்கிள் கிட்ட பேசணும். ஓகே, அதாவது ப்ரைவேட்டாக பேசணும் அப்படின்னு சொல்லுவா. இங்கேருந்து ப்ரைவேட் இருக்கு பேசு அப்படின்னு சொல்லுவாரு. அதனால வந்து ப்ரைவேட்டாக பேசணும்னு திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருப்பாளா. என்ன அப்படி ப்ரைவேட்டாக பேச போறா அவ? இங்கே பேசினா என்ன, நான் தானே கூட இருக்கேன். ஓரதான் பண்றா. அப்போ இவரு வந்து அவளே பார்த்துட்டு இருப்பாரா. சரி போங்க அப்படி சொல்லிட்டு இவளு வந்து கண்ணடிச்சு அனுப்பி விட்டுருவா. ஸோ அவங்க 2 பேரும் தனியாக போயிட்டு இருப்பாங்க. இங்க வந்து அசிஸ்டன்ட் வந்தவ, மேம் ஏமி இந்த டாக்குமெண்ட்ல வந்து சார் சைன் போட்டே ஆகணும், அதுவும் இப்பவே போட்டே ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருப்பா. அப்படிங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, இங்க பாரு என்ன தனியாக பேசணும் உனக்கு, இது வந்து ஒய்ஃப் முன்னாடி பேசுறது உனக்கு என்ன பிரச்சனை? அதாவது எசைக்கேல் நம்ம 2 பேர் பத்தி பேசணும். இங்க பாரு நம்ம 2 பேர்ன்ற வார்த்தைக்கு இங்க இடம் இல்லை.
அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ. நீ ட்ரை பண்ணு. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? ஆமா உண்மைதான். ஒருத்தவங்க சொல்லி தான் நான் உன்ன லவ் பண்ண மாரி பண்ணேன். எல்லாமே ஆரம்பத்துல நடிக்க தான் செஞ்சேன். ஆனா உண்மையிலே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் உன்ன உண்மையிலே லவ் பண்ணேன் எசேக்கியேல். அது உனக்கே புரியவே இல்ல. அவங்க தான் வந்து என்ன ஆரம்பத்துல பயமுறுத்துனாங்க. அதனால தான் நான் வந்தேன் உன் லைஃப்குள்ள. ஆனா உண்மையிலேயே நான் உன்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அது நீ புரிஞ்சுக்கோ. இங்க பாரு. அதெல்லாம் இங்க எதுவுமே இல்ல. அப்படின்னா நீ வந்துட்டு ஏமி இங்க பாரு. ஏமி வார்த்தையே உன் வாயில வரக்கூடாது. அவ என் ஒய்ஃப். அவள நான் லவ் பண்றேன். அப்படின்னா, இங்க பாரு நம்ம 2 பேருக்குள்ள எதுவும் இல்லடா. சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? இன்னொரு வாட்டி இந்த வார்த்தையெல்லாம் பேசினா அவ்வளதான். உன்னோட லாஸ்ட் லைஃபா இருக்கும் அது. ஓ! அப்படியா? அப்படின்னா வந்துட்டு ஏமிக்கு நீங்க மாஃபியா பசங்க தெரியுமா? இங்க பாரு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆ அதுதான் எனக்கு தெரியுமே. ஏமி மாரி பொண்ணுலாம் வந்துட்டு நீங்க மாஃபியான்னு தெரிஞ்சா உங்கள விட்டு எப்பயோ போயிடுவா. அத பத்தி உனக்கு என்ன அக்கறை? சரி, சரி நான் எதுவும் ஒய்ஃப் கிட்ட சொல்லவே இல்ல. ஆனா ஆனா நான் சொல்றத நீ செஞ்சு தான் ஆகணும். நீ சொல்றது நான் எதுக்கு செய்யணும்? உனக்கு வேற சாய்ஸ் இல்ல சிக்கல் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது யாரோ வர மாரி சவுண்ட் கேட்கும். ஸோ அதனால இவ என்ன பண்ணுவான்னா, வேணும்னே வந்துட்டு ஜீக்கு வந்து இவள கிஸ் பண்ற மாரி பண்ணிடுவா. ஜீ அ அ சாரி சாரி நான் தெரியாம வந்துட்டேன். இல்ல 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 சாரி ஏமி ஏமி நான் உனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இல்ல, இல்ல நான் கிளம்புறேன் இங்கருந்து. இல்ல நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு சொல்றேன். நான் சொல்றேன்ல என்ன விடு அப்படி சொல்லிட்டு அவ வந்து கொஞ்சம் கோவப்பட்டுட்டு அங்கருந்து போயிடுவா. ஃபர்ஸ்ட் டைம் மேபி கோவப்பட்டு இவரு பார்ப்பாரு. இவருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவரு வேற முறைச்சிட்டு இருப்பாரு. அவருக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்புறம் இங்க ஏமி வந்துட்டு வாஷ்ரூம் வந்து அப்படியே அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா? காய்ஸ் எனக்கே இப்படி ஃபீல் ஆகுது. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த மாரி டிஃப்ரெண்டான ஃபீல்லாம் எனக்கு வருது. இப்ப யாரையும் எனக்கு ஹர்ட் பண்ணணும்னு தோணுதே. ஏன் அப்படி தோணுது? மேபி நான் ரொம்ப கெட்ட பொண்ணாயிட்டேனா? எனக்கு இந்த மாரிலாம் ஃபீல் வருது. அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டே போயிட்டு இருப்பாளா? அப்ப இவ வேற ஆப்போசிட்ல வருவா. அப்ப தெரியாம 2 பேரும் இடிச்சுப்பாங்க. அப்படியே வந்து 2 பேரும் பார்த்துட்டே இருப்பாங்களா? "பாத்தியா நான் சொன்னேன்ல, எசெக்கியல் இன்னும் என்ன தானு பண்றாரு?" அப்படி சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சுருவா. "ஏன் சிரிக்கிற இப்போ?" ஏன் சிரிக்கிறேன்னா, நீ தான் நடுவுல ஸ்டூபிட் மாரி இருக்கியே எங்க 2 பேருக்குள்ள. அதான் நினைச்சு சிரிக்கிறேன்." அப்படி சொன்னதுக்கப்புறம் இவளுக்கு ரொம்ப கோவம் வரும். அதனால என்ன பண்ணுவான்னா, வயித்துல ஒரு குத்து, பலார்ன்னு ஒண்ணு வைப்பா. பயங்கரமா போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருப்பா. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க காய்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அதர் தென் ஸ்டே டியூன்.